பாடசாலை மாணவன் ஒருவன் கம்பஹா பியகம பகுதியில் தனது வீட்டின் அறைக்குள் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பியகம யயந்தி மாவட்டத்தைச் சேர்ந்த 14 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதுடன், உயிரிழந்த மாணவனின் தாய் வெளிநாட்டில் வசிப்பதாகவும், வீட்டில் மாணவன், அவரது அண்ணா, தந்தை, தாத்தா மற்றும் தாம் வசித்து வந்ததாகவும் சிறுவனின் பாட்டி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற தினத்தில் மாணவன் பாடசாலைக்கு செல்லாத நிலையில் ஏனையவர்கள் வேலைக்கு சென்றிருந்த வேளையில் தாம் கடைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பிய வேளையில் இந்த விபரீதம் நடந்துள்ளதாக மாணவனின் பாட்டி மேலும் தெரிவித்துள்ளார். மரணத்தில் எவ்வித சந்தேகமும் இல்லை என அவர் சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ள அதே நேரம் உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை ராகம போதனா வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி RMA ரத்நாயக்வினால் மேற்கொள்ளப்பட்டது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.